வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு மகர லக்கணக்காரர்கள் அவர்கள் வாழ்நாளில் வழிபட வேண்டிய முக்கிய 3 ஸ்தலங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். மகர லக்கணம் என்பது ஒரு சரலக்கணமாக வரும். அது ஒரு நிலராசி. ஒரு நிலம் என்றாலும் அது ஒரு சதுப்பு நிலமாக வரும். இந்த மகர லக்கணக்காரர்கள் என்றைக்குமே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அது காலபுருஷனுக்கு 10வது வீடாக இந்த மகரம் வரும். இந்த மகர லக்கணத்திற்கு அதிபதியாக சனி பகவானே வருவார். சனி பகவான் லக்னாதிபதியாக அவனே 2 குடைய குடும்பாதிபதியாகவும் வருவார். இந்த மகர லக்கணக்காரர்கள் தன் வாழ்நாளில் வழிபட வேண்டிய முக்கிய கோயில்களை பற்றி பார்க்கலாம். மகரம் என்பது சனி பகவானோட வீடாக இருப்பதால் திருநள்ளாறு சனிக்கிழமையில் சென்று 8 நல்லெண்ணெய் தீபம் போட்டு கருங்குவளை மாலை சாற்றி வழிபாடு செய்து வரலாம். திருநாரையூர் சனி பகவான் கோவிலுக்கு சென்று சனி பகவானை வழிபாடு செய்து வர தன்னுடைய லக்கணமும் ராசியும் வலுப்பெறும். மகர லக்கணம் காலபுருஷனுக்கு தொழில் 10ஆம் இடமாக வருவதனால் தொழில் இருக்கிற தடை எப்போதும் தடை நீங்கி நல்ல நிலையை அடைவீர்கள். மகர லக்கணம் சனி பகவானோட வீடாக இருக்கிறதுனால் தொழில் ஒரு மந்த நிலையை எப்போதுமே இந்த லக்கணத்திற்கு கொடுப்பார். அந்த மந்த நிலை நீங்க லக்னாதிபதியை வலுப்படுத்த திருநள்ளாறும் திருநாரையூரும் சென்று சனி பகவானை வழிபாடு செய்து வர உங்கள் லக்கணம் வலுப்பெறும். இந்த மகர லக்கணக்காரர்களுக்கு 5ஆம் இடமாக ரிஷபராசி வருவதனால் ரிஷபம் என்பது சுக்கிரனோட வீடு. சுக்கிர பகவானே அதிபதியாக வருவார். அங்கே சந்திர பகவான் இந்த மகர லக்கணத்திற்கு 7 குடை சந்திரன் ரிஷபராசியில் உச்சம் பெறுவதனால் அப்போ இந்த மகர லக்கணக்காரர்களுக்கு என்றைக்குமே பாக்கியமாக பெரும் பாக்கியம் கிடைக்கும். அதிலும் மகர லக்கணக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறந்துவிட்டால் சந்திரன் அங்கே உச்சமாவதினால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவார்கள். மகர லக்கணக்காரர்கள் 5ஆம் இடத்து அதிபதியை வலுப்படுத்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்து வரலாம். சுக்கிர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரலாம். நம்ம கொங்கு மண்டலத்தில் உள்ள சுக்ரீஸ்வரர் கோவிலுக்கும் ஐராதீஸ்வரர் கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்து வர உங்களுடைய பூர்வ புண்ணியமும் குலதெய்வர்களும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறுவீர். உங்களுக்கு 9ஆம் இடமாக கன்னி ராசி வருவதனால் அந்த கன்னி என்பது ஒரு நிலராசி என்பதனால் திருவேன்காடு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களுக்கு சென்று 21 நெய் தீபம் போட்டு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்து வர உங்களுடைய பெரும் பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். தொழில் ரீதியாக இருக்க தடையும் நீங்குவீர்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வர்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்றைக்குமே 9ஆம் இடம் இஷ்ட தெய்வம், 5ஆம் இடம் குலதெய்வம். அப்போ 5ஆம் இடத்தை வழிபட்டால் குலதெய்வர்களும் 9ஆம் இடத்தை வழிபட்டால் இஷ்ட தெய்வர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீர். திருவேன்காடு புதன் ஸ்தலத்திற்கு சென்று வரலாம் புதன்கிழமையில். அதேபோல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் புதன்கிழமையில் சென்று வர உங்களுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடங்கிற பாக்கியமும் சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் மிக சிறப்பாக கிடைக்க இந்த 3 கோயில்களும் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன்.